இப்போ லோக்கலாக பேசுகிறாரு, பாராட்டத்தக்கது. மணல் கொள்ளையை பற்றி பேசுகிறாரு, திருச்சி அமைச்சர்கள் பற்றி பேசுகிறாரு. லோக்கல் பிரச்சனைகளை எடுத்து ஆளுங்கட்சிக்கு எதிரான விஷயங்களை செய்யறது வந்து பாராட்டத்தக்க கூடிய ஒரு விஷயம்தான். இது வேற யாருமே செய்யாத விஷயம்னு சொல்ல முடியாது. எடப்பாடி இதை செய்யறாரு, சீமான் இதை செய்யறாரு, விஜய் இதை வந்து செய்யறாரு. விஜய் செய்யும் போது கூடுதலா பப்ளிசிட்டியும் பத்திரிகைகளோட பார்வையும் வந்து கூடுதலாகவே கிடைக்குங்கிறது தெரியுது. பட் காவிரி பிரச்சனையில திருச்சியில வரும்போது வந்து காங்கிரஸ் செய்த துரோகத்தை ஏன் பேசல? காங்கிரஸ் காவிரி பிரச்சனை துரோகமே பண்ணலையா? காவிரி பிரச்சனையில காங்கிரஸ் துரோகமே பண்ணலையா? பாஜக தான் காவிரி பிரச்சனையில எல்லா துரோகத்தையும் பண்ணிச்சா தமிழர்களுக்கு? 50 ஆண்டு இதை வந்து புதுப்பிக்க விடாம பண்ணது யாரு? இந்திரா காந்தி தானே. அப்ப அதை பேசணுமா இல்லையா? காவிரி பிரச்சனை பற்றி பேசினா புதுசா ஒரு கட்சி வந்தா, தமிழர் நலன்ல உள்ள கட்சி வந்தா, காங்கிரஸ் காவிரி பிரச்சனையில துரோகம் பண்ணிச்சு தமிழர்களுக்குன்னு சொல்லணுமா இல்லையா? ஏன் சொல்லல நீங்க? வியாபார அரசியல், வியாபார அரசியல், கொள்கையற்ற வியாபார அரசியல். காங்கிரஸ் கூட்டணிக்கு வருமாங்கிற எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருக்குது. ஸோ காங்கிரஸ் கூட்டணிக்காக அந்த வியாபார அரசியலை நீங்க பண்றீங்க. ஸோ அந்த இடத்துக்குள்ள அவர் திருச்சி வரும்போது காவிரி அந்த மக்களுக்கு ஒரு பெரிய இது. காவிரியில தமிழனுக்கு பட்டநாமம் போட்டது, பட்டநாமங்கிறத சிலர் இது பண்றாங்க, நம்ம யாரையும் குறை சொல்லி அந்த இதை பண்ணல. தமிழனுக்கு கைவிரிச்சது அது காங்கிரஸ் தான். கர்நாடகாவில் அவங்களுக்கு செல்வாக்கு இருந்து, இங்க செல்வாக்கு கிடையாது. ஸோ அந்த இடத்துக்குள்ள காங்கிரஸ் அதை பண்ணிச்சு. அதை சுட்டி காட்டி தேசிய கட்சியான காங்கிரஸ் தமிழருக்கு விரோதமா இருந்துங்கிறத விஜய் பேசணுமா வேண்டாமா? ஏன் பேசல? அதான் சந்தர்ப்பாத நிலைப்பாடு விஜய் கையில இருக்குது நம்ம பார்க்கிறோம்.